ராதே கிருஷ்ணா. இப்போ நான் ஒரு வாழைக்காயை வச்சு புளி விட்டு போட்டுன்னு ஒன்று பண்ணுறதுக்கு சாமான்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி முறை பண்ணணும், அதுக்கு என்ன சாமான் வேணுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு வேண்டிய சாமான்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெல்லம், புளி, உப்பு, சாம்பார் பொடி, தேங்காயை பல்லாக கீர்த்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது செய்யணும். அந்த வாழைக்காயை பொடியாக நறுக்கி இந்த கடலைப்பருப்பை பச்சையாகவே அந்த பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து போட்டு குக்கரில் வெந்துடணும். உப்பு போட்டு வெந்துடணும். வெந்தப்புறம் அதை எடுத்து வச்சுருந்து இந்த புளியை கரைச்சி அதில் விடணும். புளியை கரைச்சி விட்டுட்டும் இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, இதை 3 ஸ்பூன் போடணும். இந்த 5 வாழைக்காய் பண்ணுறதுக்கு 8 பேர் சாப்பிட்லாம். 8 பேருக்கு தொட்டுக்கலாம். அதை அந்த 3 ஸ்பூன் சாம்பார் பொடியை அதில் போட்டுடணும். அது கொதிக்கும். உப்பையும் போட்டுடணும். கொதித்து முடிஞ்ச புளியை கரைச்சி விட்டு கொதிச்சிடும். அது கொதித்த உடனே கீழே இறக்கிட்டு இந்த தேங்காயை நல்ல எண்ணெயில் நல்ல சிகப்பாக வறுத்து பொரித்து அதில் கொட்டணும். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதையும் நல்லா தாளித்து அதில் கொட்டணும். அப்புறம் அதில் வெல்லத்தை போடணும். அதில் இந்த கொதித்து இறக்குறோம் இல்லையா, இறக்கினோன்னே வெல்லத்தை போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த உப்பும் போட்டுடணும். அவ்வளோதான். நறுக்கி வச்ச வாழைக்காய் அதை ஜலத்தை விட்டு நல்லா அலம்பி இதை வச்சுருக்கேன். இதில் இந்த பச்சை கடலைப்பருப்பை போட போகிறேன். இதை போட்டாச்சு என்ன. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு. குக்கரில் வைக்கிறதுனால உப்பு போட்டுடலாம். அதில் இல்லை தனியாக வேகிறதுனா உப்பு போடாமல் வேகணும். அப்புறம் உப்பு போட்டுக்கணும். இப்போ குக்கரில் போடுறதுனால உப்பு போட்டாச்சு. இதை குக்கரில் வைக்க போகிறேன். இந்த வெந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு வெந்த வாழைக்காய், அதை அப்படியே எடுத்து அதுக்கு குழம்பு பொடி போட்டு புளியை கரைச்சி விட்டுருக்கேன். இதை கொதிக்க விடணும். இந்த கடுகு தாளிச்சு போட்டேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு வச்சேன். பெருங்காயம், பெருங்காயமும் போடணும். அதில் வாசனைக்கு அதை சேர்த்து தாளிச்சு போட்டணும். இல்லை தாளிச்சு போட்டதுனால அதுக்கப்புறம் தேங்காயை வறுக்கணும். தேங்காயை எண்ணெய் விட்டு வறுக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் போடணும், நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு இதை வறுத்து அதில் போடணும். அப்புறம் அந்த வெல்லத்தை அதில் போடணும். ஒரு 1.5 ஸ்பூன் வெல்லம். தேங்காயை வறுத்து போடணும். நல்லா வறுக்கணும். செவக்க வறுக்கணும் தேங்காயை. இப்படி செவப்பாக வறுத்துக்கணும். வறுத்துண்டு இதில் போட்டணும். இது தயாரான புளி விட்ட கூட்டு, வாழைக்காய் கூட்டு. இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா மோர் குழம்பு பண்ணணும். அதை பிசைஞ்சிட்டு இது தொட்டு சாப்பிடணும். அது ரொம்ப ருச்சியாக இருக்கும். இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது போடணும்? கருவேப்பிலை போடலாம். கொத்தமல்லி இருந்தாலும்